2030க்குள்ள 100 பிரான்ச் ஓபன் பண்ணணும்ன்றதா என்னுடைய டார்கெட் இருந்தது. ஆனா ரீசெண்டா நான் அந்த டார்கெட்டை சேஞ்ச் பண்ணிருக்கேன். 2030க்குள்ள இன்ஷா அல்லாஹ் உலகம் முழுக்க அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் 500 பிரான்ச்சஸ் இருக்கும். 4 டேபிள் 16 சேர் தான் நான் ஃபர்ஸ்ட் கல்பாக்கத்துல போட்டு ஆரம்பிச்சேன். அத ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண உடனே என் ஃப்ரெண்டோட ஒரு ரெஸ்டாரண்ட் பள்ளிக்கரணையில இருந்தது. அங்க போனேன். 6 மாசம் அங்க இருந்தேன். செக்யூரிட்டியா இருந்திருக்கேன், ஆர்டர் எடுத்திருக்கேன், டிஷ் வாஷ் பண்ணிருக்கேன், வெயிட்டரா இருந்திருக்கேன். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எச்ச பிளேட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டாதான். 6 மாசத்துல எல்லாமே கத்துக்கிட்டியா நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் எனக்கு ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். அதே கல்பாக்கத்துல 4 டேபிள் 16 சேர் போட்டிருந்த அந்த இடத்தை சொந்தமா வாங்கினேன். மொத்தம் 15 ஏக்கர் வாங்கினேன். 15 சென்ட்ல இருந்த அந்த இடத்துல எவ்வளவு ஏக்கர் வாங்கினேன்? 15 ஏக்கர் வாங்கினேன். அதுல 1 ஏக்கர்ல அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணேன். கிட்டத்தட்ட 300ல இருந்து 400 பேர் அங்க உட்காரலாம். எவ்ரி வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா உள்ள 300 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, வெளியே 300 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் நான் பொறுமையா இருந்ததுனால. 5-6 மாசம் போனியே ஆகலன்னு நான் விட்டுட்டு போயிருந்தேனா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு இத்தனை 21 பிரான்ச் இருக்கு. 500 பிரான்ச் ஓபன் பண்ண போறேன் 2030ல. திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. நான் அன்னைக்கு விட்டு இருந்தேனா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிருக்க முடியுமா? முடியவே முடியாது. சோ பேஷன்ஸ், பொறுமை, எதுலயா இருந்தாலும் பொறுமையா இருக்கணும். இன்னைக்கும் கத்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் கத்துக்கிட்டே இருப்பேன். சைனா போறேன் 13 நாள், பீஜிங், ஷாங்காய் எல்லா இடத்துக்கும் நான் டிராவல் பண்ண போறேன். ஏன்னா அங்க எப்பவுமே நம்மளோட ஒரு 10-20 வருஷம் முன்னாடி இருப்பாங்க, அட்வான்ஸா இருப்பாங்க. சோ ஐ வாண்டட் டு லேர்ன். நான் அங்க போய் என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிடுவேன். கிச்சன்லயே போய் எல்லா புதுசா என்ன பண்றாங்க, எப்படி குக் பண்றாங்க, எனக்கு அதுல ஆர்வம் இருந்தா நான் கத்துக்க முடியும். நான் கத்துக்கிட்டதானே எனக்கு என் டீம் கூட நான் வந்து கத்து கொடுக்க முடியும். எஸ் ஆர் நோ? சோ நான் I have to be 100% knowledgeable in my field. வேற ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. வேற எந்த தொழிலை பத்தி கேளுங்க, I have zero knowledge. பட் என்னோட ஃபீல்ட பத்தி கேளுங்க, I have maximum knowledge. 100% knowledge இல்ல, maximum knowledge. சோ முதல்ல என்ன நம்மளுக்கு தேவை? சக்சஸ் ஆகணும்னா சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல ட்ரீம். என்ன ட்ரீம்? எது அந்த ட்ரீம்? எப்படி இருக்கணும்? உங்களை தூங்க விடாம செய்யறதா இருக்கணும். ரெண்டாவது என்ன? நாலேஜ். டெய்லி நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். மூணாவது விஷயம் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல பேஷன்ஸ், பொறுமை. ரொம்ப 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 முக்கியம். பிசினஸ் அப்படின்றது, சக்சஸ் அப்படின்றது ரஜினிகாந்த் படம் கிடையாது. ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனைகளை, நிறைய அவமானங்களை, நிறைய அசிங்கங்களை நம்ம சந்திக்க நேரிடும். பொறுமையா இருக்கணும். நான் கல்பாக்கத்துல ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? பல நாட்கள் போனி ஆகாமே நான் போயிருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட்ல பல நாட்கள், கல்பாக்கத்துல நான் ஓபன் பண்ண ரெஸ்டாரண்ட்ல பல நாட்கள் போனி ஆகாமே போயிருக்கேன். 6 மாசம் என் கையில இருந்து சம்பளமும் வாடகையும் கொடுத்திருக்கேன். 6-7 மாசம் எனக்கு பிசினஸ்ல லாஸ் கெயின் இல்லாத ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு 8வது மாசம் தான் நோ லாஸ் நோ கெயின் வந்தது. எனக்கு ஒரு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சது 1 வருஷத்துக்கு அப்புறம். பட் ஐ டிடன்ட் கிவ் அப். பொறுமையா இருந்தேன்.